ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன தாட்டு தான். நமது விதி வானத்தின் கோள்களில் இல்லை, வாழ்வின் குறிக்கோளில் உள்ளது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, விதி இது என்ன செய்ய, தலையெழுத்து நம்ம விதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போக மாட்டாங்க. இப்போ ஒன்று வேண்டாம். இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைய வந்து என்ன செய்வாங்க, நம்ம மூட நம்பிக்கையால், இது உண்மைக்கே நடந்த ஒரு கதை தான். மூட நம்பிக்கையால் தடுப்பூசி போடக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாலத்தில், அதாவது பெந்தேகோஸில் இருக்கிறவங்க கடவுள் மேலே பாரத்தை போடலாம், கடவுள் இருக்கார், எதுக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லியே ஒரு குழந்தைய வளர்த்து, அந்த குழந்தை மூத்த குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து எதுவுமே கொடுக்காம அது ஊனமுற்றதாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து 2வது குழந்தைய கொஞ்சம் நல்லபடியாக வளர்த்தாங்க. இதுதான் மூட நம்பிக்கைங்கிறது. கடவுள் மேலே கடவுள் இருக்கார், பார்த்துப்பாரு, நம்மளால் இது முடியாது. ஒரு மூட நம்பிக்கை, எல்லாத்துலேயுமே ஒரு மூட நம்பிக்கை வச்சுக்கிறது. நம்மளால் இது முடியுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எதை சாதிக்கணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத லட்சியமாகவும் கனவாகவும் நம்மளோட குறிக்கோளாகவும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து நம்ம எதை நினைக்கிறோமோ அதை போய் நம்ம அடைஞ்சிடலாம். இது கூடால வர்ற பிரச்சனைகள் இதுகள் அதெல்லாம் நினச்சி நம்ம துவண்டு போகக்கூடாது. எது ஆனாலும் பரவாயில்ல, நம்ம லட்சியம் குறிக்கோள் இது மட்டும் நம்ம மெயினாக வச்சுக்கணும். அவங்க எப்படி சொல்கிறாங்க, இவங்க எப்படி சொல்கிறாங்க, நம்மளால் முடியுமா, முதல்ல நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து நம்மளை நல்ல நிலைமை கொண்டு போய் விடும்.